ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கவங்களுக்கு மெயினாக நான் கேட்குறது, ஸோ எப்படி போயிட்டுருக்கு உங்கள் எஜுகேஷன்ஸ் எல்லாமே? எவ்வளோ தூரம் முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் ஒரு நாள். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய இந்த டாபிக் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி. இது எல்லாருக்குமே காமனாக பொருந்தும், எல்லா மேஜருக்குமே. மெயினாக எஜுகேஷன் சைக்காலஜி வந்து சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் பிரிச்சிருக்காங்க கவர்மெண்ட் சைடில் நம்மளோட சிலபஸில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் வந்து ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் வந்து உங்களை நான் கோ த்ரூ பண்ணுறேன். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிகிட்டே போகிறேன். ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்கட்டில் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணணும், கவர் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். ஸோ நீங்கள் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஸோ முடியல அப்படின்னா, சில பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மெதுவாக உங்களோட இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் கேளுங்க, ஸ்பீட் கம்மியாக வச்சு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். ஸோ இன் திஸ் யூனிட் வி வில் ஸ்டடி அபவுட் த கான்செப்ட் அண்ட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். த பர்பஸ் ஆஃப் திஸ் யூனிட் இஸ் டு பிரிங் இன்டு ஃபோக்கஸ் ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய வேரியஸ் லெவல்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது நான் வந்து கோத்ரூ பண்ணுறேன். சிலது வந்து இதில் வேர்ட்ஸில் இல்லைனாலும் நீங்கள் வந்து என்னோடய வாய்ஸ் ஓவரில் இருக்கிறத எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது எல்லாமே எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பேட்டர்ன்ஸ் தான் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். ஸோ ஓகேங்களா, த வேர்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து த மீனிங் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த வேர்டு வந்து லாட்டின் அப்படிங்கிற லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்டது, சரிங்களா? லாட்டின்லேருந்து வந்தது தான் எஜுகேஷன் அப்படிங்கிற வேர்டு. எஜுகேஷனுக்கு வந்து எஜுகேர், அதாவது டு பிரிங், டு நரிஸ் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, எஜிசர், அதாவது EDUCERE அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா டு லீட் அவுட், டு ட்ரா அவுட் அப்படின்னா ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடை தான் சொல்கிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி கற்றல் அப்படிங்கிறதுக்கு எஜுகேஷன் அப்படின்னாவே நம்ம கற்றல்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒருவருடைய உள்ளார்ந்த திறன்களை நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக வெளிக்கொண்டுட்டு வர்றது தான் வந்து கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றல் அப்படிங்கிறது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலையுமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு படிநிலைகளிலையும் வந்துட்டு நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்து வந்து எஜுகேட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்ட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்னேட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது தான் இதோட முழுமையான ஒரு டேர்மாக இருக்கும், சரிங்களா? அவங்களுடைய உள்ளார்ந்த குவாலிட்டிஸை வெளியே கொண்டுட்டு வர்றது தான் இதோடைய முக்கியமான பர்பஸாக இருக்குது. அதே மாதிரி இதில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான பர்சன்ஸ் வந்து எஜுகேஷனை பற்றின தன்னுடைய கருத்துக்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஒவ்வொருத்தரும் உள்ளார்ந்த திறன்களை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து சம்திங் விச் மேக்ஸ் மேன் செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் செல்ஃப்லெஸ் அப்படிங்கிறது ராக்வெட் சொல்லியிருக்காரு. ஸோ எஜுகேஷன் இஸ் ஃபார் லிபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உபநிடங்கள் சொல்கிறாங்களோ, உபனிஷா, அது வந்து நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ நத்திங் இஸ் மோர் பியூரிஃபையிங் ஆன் எர்த் தேன் விஸ்டம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் விட்டுருங்க, நம்ம இந்தியன் ஃபிலாசபர்ஸும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹிந்துஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வெஸ்டர்ன்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட தோரோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வால்டன் எழுதினார், நம்மளுடைய எமர்சன் அமெரிக்கன் ஸ்காலர் எழுதினவர். ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு ஹிந்து ரிலீசம் ஓரியன்டாக தான் அவங்க கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் மேன். அதாவது மேனிஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டிவைன் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அவன் பிறந்த உடனே கற்க தொடங்கிடுறான். அது வந்து அவனுடைய அவன் பிறக்கும் போதே இருக்குது, அவனுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லி சுவாமி விவேகானந்தா சொல்கிறாரு. ஸோ இவரை பற்றி நான் பின்ன நிறைய டீட்டெயில்ஸ் வரும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ பை education I mean an all-round drawing out of the best in the child and man body mind, அது மேனோட பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காந்திஜி சொல்கிறாரு. நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான கொட்டேஷன்ஸு. The widest road leading to the solution of all our problems in is education. நம்மளுடைய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே தீர்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைடஸ்ட் ரோடாக இருக்கக்கூடியது ஒரு எஜுகேஷன் தான். அதாவது நல்ல ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு நல்ல பாதைன்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார். ரவீந்திரநாத் தாகூர் வந்து நோபல் பிரைஸ் எப்போ வாங்கினார் அப்படின்னு கீழே கமெண்ட் போடுங்க, ஓகேங்களா? எஜுகேஷன் which will offer the tools whereby one can live for the divine, for the country, for oneself and for others, and this must be the ideal of every school which call இட் செல்ஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரபிந்தோ இவங்க எல்லாமே பின்னாடி வரப்போகிறாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஜுகேஷன் இஸ் அன்ஃபோல்ட்மெண்ட் ஆஃப் வாட் இஸ் ஆல்ரெடி என்ஃபோல்ட் இன் த ஜெர்ம். ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் த சைல்டு மேக்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்ரிச் வில்லியம் ஃப்ரோபெல் இவரும் வருவாருங்க, நம்மளோட ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனில் வருவார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இவர் நோட் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் எஜுகேஷன் இஸ் அ கெப்பாசிட்டி டு feel pleasure and pain at the right moment. It develops in the body and in the soul of the people all the beauty and all the perfection which he is capable of அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாட்டோ சொல்கிறாரு. ஸோ எஜுகேஷன் ஆஃப் மேன் commences at his birth before he can speak, before he can understand. He is already instructed. Experience is a forerunner of the perfect அப்படின்னு சொல்லிட்டு ரூசோவும் பின்னாடி வருவார். அவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எஜுகேஷன் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் சவுண்ட் மைண்ட் இன் அ பாடி. It develops man's faculty, especially his mind, so that he may be able to enjoy the contemplation of supreme truth, goodness and beauty of which perfect happiness essentially consists அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். இவரையும் பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மல் எஜுகேஷன், ஒவ்வொரு எஜுகேஷன் நம்ம சொல்ல போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதில் முக்கியமான கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தாவது நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கணும்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைன் பர்ஃபெக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. மகாத்மா காந்தி இது வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சைல்டுக்கும் மேனுக்கும் எப்போ அரவுண்ட் ஆல் ரவுண்ட் ட்ராயிங் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாகூரோடது வந்து நம்ம க்ரோத் ஆஃப் சோல ஆன்மாவையோட வெளிக்கொண்டு வரதும் சொல்லியிருக்காரு. கூடவே வந்து அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னும் தாகூர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறது வந்து அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. ப்ரொக்ரெசிவ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெட்சல்சியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிபி நன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரோபெல் அப்படிங்கிற ஒரு அன்ஃபோல்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தோம்னா ஜான் டூயி இது எல்லாமே பின்னாடி வரும். சரிங்களா? ப்ராசஸ்ங்கிறது ஜான் டூயோடது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இது இருக்குது. சரிங்களா? இப்போது ஒவ்வொரு எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம அதை சொன்ன மாதிரி ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். அதுக்கு வந்து எண்டே கிடையாது. சரிங்களா? என்னப்பா ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எண்டே கிடையாது. அதே மாதிரி இன்ஹெரிட்டன் பவர் இது வந்து எதை டெவலப் பண்ணுது இந்த எஜுகேஷன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பவர் வந்து டெவலப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணுது அப்படின்னா ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனல், நம்மளோட பர்சனாலிட்டியை ஓவராலாக வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது தான் இந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பிஹேவியர் நடத்தையில் நம்மளோட கேரக்டரில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணுமோ அந்த மாற்றங்களை சரியான முறையில் முறைப்படுத்தி சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லொழுக்கம் சார்ந்து கொண்டு வரது தான் இந்த எஜுகேஷன், கற்பித்தல் கற்றல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி, நான் இதில் இல்லாத பாயிண்ட்ஸுங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க. ஃபிலாசபி அப்படிங்கிறது ஏன்னா இதெல்லாம் எடுத்து எனக்கு போட டைம் இல்லை. ஸோ நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபிலாசபி இஸ் சிஸ்டமேட்டிக் என்கொயரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் என்கொயரியாக நம்ம முறையான தேடல் மூலமாக அது கற்கும்போது நமக்கு முறையானபடி நம்மளுடைய மனதில் ஸ்டோர் ஆகி அது மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் ஆகி சர்வீஸ் மைண்டடாகவும் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேர்டு ஃபிலாசபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீக் வேர்டு. இந்த க்ரீக் வேர்டு அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய எமர்சனோட தான் இருத்தல் அப்படின்னு இருத்தல் கோட்பாடு அப்படி வரும். ஸோ அது பண்ண ஃபிலா அப்படின்னா லவ்னு அர்த்தம், சோஃபியா அப்படின்னா விஸ்டம் ஆர் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபிலாசபி அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்செப்ட்லேருந்து வந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் கான்செப்ட்லேருந்து வந்துச்சு. இது டெரிவ்டு ஃப்ரம் சான்ஸ்கிரிட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிளாட்டோவும் அவரோட புக்கு ரிப்பப்ளிக்கில் வந்து இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு, ஃபிலாசபி பற்றி. அது நீங்கள் படிச்சிருப்பீங்க யார் இங்கிலீஷ் மேஜராக இருந்தீங்கன்னா. 8th யூனிட்டில் கிரிட்டிசிசமில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதுதான் வரும். சரிங்களா? டெஃபினேஷன் ஆஃப் ஃபிலாசபி பொறுத்த வரைக்கும் நாலேஜ் அண்ட் எட்டர்னல் நேச்சர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுவும் பிளாட்டோ சொன்னது தான். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறேன்னா ரியல் நேச்சர், இது எல்லாமே பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். சுப்ரீம், அதாவது ரியல் நேச்சர் ஆஃப் சுப்ரீம் நேச்சுரல் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், பெர்னால்ட் ரசல்டாக இருக்கட்டும், ஆல்பர்ட் வெப்பராக இருக்கட்டும், ஜான் டூயி, ரேமண்டு, ஸோ இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஸோ ஸ்கோப் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டஃபிசிக்ஸாக இருக்கட்டும். நம்ம மெட்டஃபிசிக்ஸ் தான் தெரியும், பயாண்ட் த ஃபிசிக்ஸ் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்களால் பார்க்க முடியாத விஷயங்கள் தான் மெட்டஃபிசிக்ஸ் சொல்லுவோம். அப்புறம் எபிஸ்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹியூமன் நாலேஜை பற்றின ஒரு புரிதல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சினாலஜி அப்படி சொல்லுவாங்க, AXIOLOGY அப்படின்னா ரியல் நேச்சர் அண்ட் திங்ஸில் வந்து வரது வேல்யூ ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது தான் இதில் வருது. சரிங்களா? ஸோ இப்போ இந்தியன் ஃபிலாசபி நம்ம போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஜியஸ் டைவர்சிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து இந்த கற்றல் முறைகளில் நம்மளுடைய ஆன்மீக செயல்பாடுகள் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் எப்படி நம்மளோட நாட்டுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கிறிஸ்டியானிட்டி மூலம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸும் ஒரு மிகப்பெரிய பங்காட்டு இருக்குது வேர்ல்டு வைஸ் கூட. சரிங்களா?
அப்போது ஹிந்துவிசமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், சீக்கு மதம், புத்த மதம், சௌராஷ்டிரியனாக இருக்கட்டும், ஆனிமிசமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸாக வந்து ரொம்பவே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த கற்றல் கொள்கையில் நல்லொழுக்கங்கள் சார்ந்துமே கூட. சரிங்களா? இது எப்போ டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் ஒட்டி பார்த்துக்கோங்க. ஹிந்துவிசம் பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இண்டோ ஆரியன், டிராவிடன், ப்ரீ டிராவிடன் சொல்லிட்டு இந்த ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ்குள்ளே எல்லாமே வந்துச்சு. அதுதான் இந்த கர்மாவாக இருக்கட்டும், தர்மாவாக இருக்கட்டும், ரீபர்த் அப்படிங்கிறது, இமார்டாலிட்டி ஆஃப் சோல், ரெனவுன்சிங் சால்வேஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இறப்பு பிறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மதத்துக்கும். ஆனால் எட்டானலே நீங்கள் என்ன லாஸ்ட் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜரில் வந்து மெஜாரிட்டியாக நம்ம சொல்கிறது வந்து கடவுளுடைய, அதாவது பாதத்தை சேர்றது. அது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், நம்ம ஹிந்துவிசமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இறைவனடி சேர்றது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள். அதுக்கு நல்லடத்தையும் நல் ஒழுக்கமும் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் எல்லாமே போதிக்குது. ஸோ ஃபாலோ ஆஃப் இந்துவிசம் பிலீவ்ஸ் இந்த டெக்னாட் ஆஃப் கர்மானா என்ன, நம்ம செய்த பாவத்துக்கான விளைவுகள் என்ன, தர்மம்னா என்ன, அப்புறம் மறுபடியும் திரும்ப நம்ம பிறப்போமா, அப்படியே 7 ஜென்மம்னு சொல்கிறாங்களோ, ஸோ அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்டர்னேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் அட்டைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியஸ் எல்லாமே கொண்டு போய் ஒரே இடத்துல அட்டைனிங் காடை போய் சேர்க்குறதா தான் இது இருக்குது. ஸோ சக்தி, சிவா அண்ட் சத்மதி அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஹிந்துவிசமில் வரக்கூடிய செக்டார்ஸு இதெல்லாமே நீங்கள் ஒட்டி பார்த்துக்கோங்க. இஸ்லாமில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ரிலீஜியஸை பொறுத்தவரைக்கும் முஸ்லீம்ஸ் ஒரு ஆரிஜினேட்டாக அரபிக், அவங்களுடைய உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய மொழி வந்து பார்த்திங்கன்னா அரபிக் மொழி தான் இருக்கும். இட் கேம் டு இந்தியா டுவர்ட்ஸ் த லாஸ்ட் குவார்டர் ஆஃப் 12th century அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆங்கிலிக்கன் டொமைனில் ஏடி, ஓகேங்களா, 12th century வித் முஸ்லீம் இன்வென்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இப்படி தான் முஸ்லீம்ஸ்குள்ளே வந்தாங்க, பேட்டர்னைஸ் ஆச்சு. ஸோ இவங்களோட டைனாசிட்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி தான் ஒரு ஹிந்துவிசமும் புத்திசமும் சொல்லி கன்வர்ஷன்ஸ் நிறைய பேர் நடந்துச்சு. ஸோ இஸ்லாம் டஸ் நாட் பிலீவ் இந்த ஐடியல் ஒர்ஷிப் அப்படிங்கிறத அவங்க நாட் பிலீவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ப்ரொஃபஸ் த ஃபேட்டலிஸ்டிக் அக்செப்டன்ஸ் ஆஃப் அல்லாஹ் வில் அண்ட் கன்சிடர் ப்ரொஃபட் முகமது அண்ட் ஆஸ் த கிரேட்டஸ்ட் ப்ரொஃபட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குரான் சாக்ரெட் புக்காக இருக்கட்டும், இஸ்லாம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டியூட்டிஸ் எல்லாமே சொல்லுதுங்க, நீங்கள் ஒட்டி படிச்சுக்கோங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டிலே அதே மாதிரி தான். மோர் தென் 2% ஆஃப் த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோடத்தில் என்னென்ன பிரிவுகள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரோமன் சிரியனாக இருக்கட்டும், ரோமன் கேத்தலிக்ஸாக இருக்கட்டும், ப்ரொட்டஸ்டன்ஸாக இருக்கட்டும். இந்த ரோமன் ஆர்சிக்கும் ப்ரொட்டஸ்டனுக்கு தான் எப்போவுமே பிரச்சனை ஆகிட்டே இருக்காது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்ட்ரியில் வந்தது. ஸோ சீக்கிசம் பார்த்தீங்கன்னா சீக்கிசம் குருநானக் கொண்டு வந்தது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நம்ம வைஷ்ணவா இதெல்லாமே பார்த்துருப்போம், நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் பிஎட்ல படிக்கும்போதே பார்த்துருப்போம். ஸோ இதோட இப்படி கோத்ரூ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து இது எல்லாமே கடவுளுடைய பாதத்தை கடைசியாக போய் சேர்றதா தான் இருக்கும், சரிங்களா. அது புத்திசம் உங்களுக்கு தெரியும், அவங்களோட மொழி வந்து பாலி மொழின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆரிஜினேட் இந்தியன் இந்த 6th century வந்துட்டாங்க, பிஃபோர் கிரைஸ்ட், ஓகேங்களா. ஃபவுண்டர் கௌதம புத்தா தான் வந்து இதுக்கான ஒரு ஃபவுண்டராக இருந்தார். ஸோ புத்தா என்ஜாய்ஸ் த ராயல் பேட்ரனேஜ் ஆஃப் த லாங் பீரியட் பிகினிங் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட் எம்பையர் அசோகா. ஸோ 3rd century BC இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இலக்கியங்கள்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கிம் இதெல்லாமே அந்த இடத்துல அவர் போயிருப்பார். ஸோ ஜெயினிசம்னு சொல்லுவாங்க, லார்ட் மஹவீர் எஸ்டாப்ளிஷ் ஜெயினிசம் இன் இந்தியா 6th century. இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஹிந்துசம். ஸோ இவங்களுக்குமே நிறைய ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும். ஸோ மெனி ஆஃப் த ஹிந்துஸ் டெக்கரேட்டட் ரீட்ரெயின் நிறைய பேர் ஜெயின் மதத்துக்கு நிறைய பேர் மாறினாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள் இதில் வந்து பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, அவங்க எத்தனை டிவைட் ஆச்சு அப்படி சொல்லி இதோட பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து பார்த்தா சௌராஷ்டிரம் ஆர் பார்சின்னு சொல்லுவாங்க. இந்த பார்சி மக்கள் யார், எங்கேருந்து வந்தாங்க, எந்த இயர், எந்த 7th century வந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் கிடைக்கும், நிறைய இந்த மாதிரி சோர்சஸ் எல்லாமே இருக்குது, சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரம்மான்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கையன்ஸ், அப்புறம் உபனிஷாத்ஸ், அதுக்கப்புறம் வேதிக் எஜுகேஷன் சொல்லுவாங்க. வேதிக் எஜுகேஷன்லாம் நிறையவே வந்து எப்படிலாம் வந்து குருகுல எஜுகேஷன்லாம் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் புத்திசம் நம்ம பார்த்தோம். புத்திசம் அப்படிங்கிறது வந்து புத்தானால இவங்க வந்து 3 வகையான ஃபிலாசபி சொல்கிறாங்க. அதாவது சுத்த பிட்டகா அப்படின்னா சுத்த பிட்டகானா புத்தாஸுடைய சேயிங்ஸ் சட்டத்திட்டங்கள் என்னென்னங்கிறது, விநாயக் பக்தகா, மொனாஸ்டிக் அண்ட் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிதாம பீடகாங்கிறது பிடகான்னு வரும். ஸோ ரிலீஜியஸ் டிஸ்கோர்ஸ் ஆஃப் புத்தா. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஆசையே வந்து துன்பத்திற்கு காரணம்னு சொல்லிட்டு புத்தா சொல்லியிருப்பார், அதுதான் அவங்களோடது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 4 notable ட்ரூத்ஸ் பார்த்திங்கன்னா புத்தாஸ் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் எவ்ரி சஃபரிங்ஸ் அந்த கேஸ்ன்னு சொல்கிறாரு. சஃபரிங்ஸ் கேன் பி எலிமினேட்டட் இஃப் த கேஸ் இஸ் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்னென்ன வழிமுறைகள், அப்போ 8 விதமான வழிமுறைகள்லாம் சொல்லுவார்.
ஸோ அந்த ஃபெய்த் எல்லாமே நீங்கள் ஒரு பார்த்துக்கோங்க. 8th ஃபோல்ட் ஃபார் நிர்வாணா அப்படி சொல்லிட்டு ஆசையை துறக்கணும்னு சொல்லுவார்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நெட்டில் போட்டிங்க சோர்ஸில் வந்துடும். ஸோ இது எல்லாமே கலெக்ட் பண்ண போட முடியாது, டைம் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தாவோட விக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, பபராஜ் அப்படி பபராஜா அப்படி சொல்லுவாங்க. அவர் எப்போ 8 வயசில் குழந்தைங்க போய் ஸ்கூலில் சேர்க்குறது, அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, என்னென்ன லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல பெண்களுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா புத்த மதம் தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஜெயினிசம் நம்ம பார்த்தா இன்னும் டீட்டெயிலாக பண்ணணும். ஜின்னா அப்படிங்கிறவர் தான் வந்து கான்குரராக இருந்தார். ஸோ இவர் வந்து மகாவீர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜெயினிசத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீவா தான் கான்சியஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவா அப்படிங்கிறது அன்கான்சியஸ் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அது திரிபீடகம் எப்படி புத்திஸ்டில் இருந்துச்சோ அது மாதிரி வந்து ரத்னம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெயினிசஸில் வருது. ஸோ இது எல்லாமே வந்து மதர் டங் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மெமரைசேஷன், அப்புறம் டிபேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்கஷன், இது எல்லாமே இவங்களோட யுனிக் ஃபேக்டராக இருக்குது. ஸோ மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரையிலும் அது இஸ்லாமிக் நம்ம பார்த்தோம். இஸ்லாமிக் வந்து அரபியன் மொழி சலாம் அப்படி சொல்லுவாங்க. சலாமிக்குலாம் சம்திங் எனக்கு அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சலாம் அப்படிங்கிறது வந்து விச் மீன்ஸ் என்னென்னா பீஸு கம்ப்ளீட் ஆஃப் சபிஷன் டு காட் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஸ் ஆஃப் மேன் வித் காட். எல்லா மதத்துலையுமே பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வித் காடை தான் வந்து நிற்கும் ஹிந்து ரிலீஜியஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் மதராஸில் தான் அந்த ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூல் வந்து முஸ்லீமுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்டோரியல் சிஸ்டம் வாஸ் ஃபாலோட் இன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி மினிஸ்டோரியல் அப்படிங்கிறது வந்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய இந்தியன் ஃபிலாசபர்ஸ் பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தா சொல்லும். அவர் நம்ம என்ன சொல்லணும்னா அவர் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் பிறந்ததுல வந்து நிறைய ஸ்டார்ட் ஆகுது அவரோட ஹிஸ்ட்ரியை. நேஷ்னல் யூத் டேவை பற்றி கொண்டாடுறாங்க. வேர்ல்டு பார்மன் ரிலீஜியஸ்லாம் சிக்காகோவில் 1893 நடக்குது. ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து இவர் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு இங்கே கல்கட்டாவில் 1899. ஸோ ஃபிலாசபி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய உங்களுக்கு விவேகானந்தா பார்த்தீங்கன்னா அது மேன் மேக்கிங் எஜுகேஷன் சொல்லுவார். நாலேஜ் இஸ் இன்ஹெரண்ட் இன் மேன், அதான் தனக்குள்ளேயே வச்சுருக்கான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நாலேஜை பற்றி சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆகும், செல்ஃப் ரிலேசம், அதுக்கப்புறம் யுனிவர்சல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸை பற்றி பேசுவார். ஸோ செல்ஃப் லேர்னிங் டிஸ்கஷன் மெத்தடு, மோட்டிவேஷன்ஸ், மெடிடேஷன்ஸ், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ இதோட புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. புக்ஸில் முக்கியமான புக்ஸ் என்னென்ன புக்ஸ் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிங்கன்னா வந்து யோகா ஓரியன்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ரொம்ப நேச்சர் விரும்பி, அதனால தான் கீதாஞ்சலிங்கிற போயம் எழுதியிருப்பார். ஸோ இவர் வந்து குருதேவ் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து கூப்பிட்டாரு, ரொம்ப முக்கியம். நோபல் பிரைஸ் எப்போன்னு கேட்டது 1913 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நைட்வுட் பட்டம் பெற்றது 1915. ஸோ ஃபிலாசபி அப்படிங்கும்போது நேச்சுரலிஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு சொல்லி வர சொல்லுவாங்க. சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் அது அவர் இவர் தான் அது சொன்னது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் சாந்தி நிகேதன் ரொம்ப முக்கியமான ஒரு இது ஆக்சுவலி ஸ்கூலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி அது எப்போ இதாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துக்கோங்க. அது இன்ஸ்டியூஷன்ஸ் அவர் என்னென்ன இருந்துச்சு, அவர் புக்ஸ் இவர் என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா காந்திஜி பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். October 2, 1869 போர்பந்தரில் பிறந்தார் குஜராத்தில் அப்படின்ட்டு. ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்லுவாங்க, பாபுன்னு சொல்லுவாங்க. ஹரிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல் கொண்டு வந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். பேசிக் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் அவர் கொண்டு வந்தார். அப்புறம் கிராஃப்ட், அதாவது இவர் கிராஃப்ட்னாவே காந்தி தான், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃப்ட் கைவினை சார்ந்து பண்ணுறது. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்க கைதிங்களுக்கு கூட இவர் வந்து கிராஃப்ட் கைவினை வந்து நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் இவர். ஸோ அதே மாதிரி இவர் வந்து சுப்ரீம் காட் தான் இவர் ரொம்ப பிரின்சிபலாக வச்சுருந்தார். அஹிம்சா தான் உங்களுக்கு தெரிஞ்ச நான் வயலன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஷுட் எய்ம் அட் த கிரேஸ் ரூட் லெவல் ஆஃப் எனி எஜுகேஷன். ஸோ எனி நேஷன். ஸோ வந்து எஜுகேஷன் தான் கண்டிப்பாக அடிப்படை மட்டத்திலேருந்து தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அடிப்படை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இவரோட எய்மாக இருந்துச்சு. ஸோ இவரோட புக்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃபி ஆர் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத், இது மாதிரி நிறைய இருக்கும். ட்ரூத் இஸ் காட், இந்தியா ஆஃப் மை ட்ரீம், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனு, சத்தியாகிரகா இன் சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் அரபிந்தோவை பாருங்கள். அரபிந்தோ பார்த்திங்கன்னா இவரும் பார்த்திங்கன்னா இவர் பெங்கால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவரும் அரபிந்தோவும் தாகூர் வந்து பெங்காலை சேர்ந்தவங்க. வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஃபஸ்ட்டு டெய்லி ஒன்று நடத்திட்டு இருந்தார். அப்புறம் பெங்காலியில் டெய்லி பார்த்திங்கன்னா யுகன்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ண YUGANTAR அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆரோவில் உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியதாங்களே யோகா ஓரியன்டாக போவாங்க. ஸோ அதனால் யோகா அப்படின்னாவே நீங்கள் அரபிந்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரோவில். ஓகேங்களா. ஃபிலாசபின்னு பார்த்தோம்னா
நம்ம இன்டர்னல் வியூ ஆஃப் லைஃப்பை பற்றி ஒரு நிறையவே பேசுவார். ஸோ நமக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பார். அதுக்கப்புறம் இன்டெக்ரல் எஜுகேஷன் நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை வந்து இவர் தான் அட்வொகேட் பண்ணார். ஸோ சவுண்ட் அண்ட் மைண்ட் ஆஃப் சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நத்திங் கேன் பி டாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதுவுமே கற்பிக்க முடியாது, அவனே கற்றுக்க வேண்டியதான், மற்ற யாரும் சொல்லிக் கொடுத்தாலும் ஒருத்தர் வந்து கற்றுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இவரோட புக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, முக்கியமான புக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆசிரம் ஸ்கூல்ஸ் எல்லாம் இவர் கொண்டு வந்தார், மெயினாக வந்து பாண்டிச்சேரியில், அதாவது 1943. ஸோ அந்த இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி சார் அரபிந்தோ இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி வந்து 1952 எஜுகேஷன் ஃபார் எஜுகேஷன் சேக் அப்படிங்கிறதும் கொண்டு வந்தார். இதெல்லாமே முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதில் விட்டு போன சில கல்வியாளர்கள் யாராவது இருந்தால் அவங்களையும் நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஷின்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எனக்கு கண்டென்ட்டை எடுத்து போட டைம் இல்லை. ஸோ அந்த பரபரப்பில் உங்களுக்கு வந்து தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ப்ரெஸ்கிரைப்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.